அடாடாடா, எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன்? ஏன் கஷ்ட காலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபாய் கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. காவலுக்கு தான், ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி? தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவை ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போ சொல்லுங்க. வெளியில தான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ், உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்திரம். தெரியுது இல்ல? அப்படியே உள்ள வந்த. கெட் அவுட், ஐ சே கெட் அவுட். ஏங்கா, இவனாவது கூர்க்காவுக்கு மாசம் 10 ரூபா கொடுப்பானா? கொடுப்பான். என்னன்னு படிச்சவன் இல்லையா? Could be because of that only I have been cut away from this world. Her thoughts are highly astonishing. My inability to break away from her feelings, expressions. அக்கா, குடிச்சிட்டு வராங்கா. இங்கிலீஷ்ல திட்டுவான். பேசாம இந்த காலையில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் செக்ரட்டரிங்கிற மாதிரி நான் தான் பொறுப்பு. இந்த ஆளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி திருத்துறேன் பாரு. I can't believe that Good she morning, has sir. left me. Good morning. Good. I live with the feeling that she is still with me. சார், ப்ரொஃபசர் சார், இத பாருங்க. இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல. நீங்களே இப்படி குடிச்சிட்டு போனா பசங்களா எப்படி படிப்பாங்க? குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால போடி. எதை சிரிப்பு உனக்கு? மாட்டையன், கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன். இப்படி பொம்பளைங்களை மதிக்க தெரியாதனால்தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா. மூஞ்சியும் மொகர கட்டையும். பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா? மேடம், கொஞ்சம் இருங்க. சாரி மேடம், நீங்க ஆபீஸுக்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன். வாட்ச்மேன் இல்ல, கூர்க்கா. கூர்க்கா நம்ம சோகத்துக்கு ஒத்து வர மாட்டான். தமிழ்காரனாண்டா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை சொன்னா கூர்க்கா தான் வேணும். கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்படி ஒரு லைசன்ஸே கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்திருக்கு. கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான். எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா டான்ஸ். மிஸ்டர் மாதவன், நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். போலாங்கா. மேடம், நீங்க எதுக்கும் ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழாளா இருந்தா. மிஸ்டர் மாதவன், இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க. வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே சொந்த ஊருக்காரன் தான் கொஞ்சம் இறக்கப்படுவான். அட நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. எனக்கு கூர்க்கா தான் வேணும். நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன். நீ வா. மாதவா, என்னடா ரெண்டும் எப்பவும் கூர்க்கா தான் வேணும்னுதுங்க? விடாத, அமுக்குடா. நீ அமுக்கிடுவ. நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யாரு?
மச்சான் தூள்டா அப்படியே அப்புறம் தூள்டா. மச்சான்? ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கும் ஏண்டா மாதவா, யார் இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான்? கதாசிரியர் இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வாணுன்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்ல வீடியோ எதுன்னு தேடுறான். அக்கா அக்கா என்ன ஊர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தோமே. ஐயோ என்னங்க ஊர்க்காங்க. ஊர்க்கா. ஐயோ, நில்லு நில்லு நில்லு. இரு, ஊர்க்கா தானே? जी हाँ हम गुरगा हाय ஹிந்தி ஹிந்தி. ஊர்க்கா. எவ்வளவு உயரம் இருக்கிறாங்க? வாங்குற சம்பளம் பேண்ட் தைக்க பத்தாது. भाई और बहनों न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया. இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான்? இருங்க இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? அவன் பேப்பர்ல கூர்க்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறான். சார், இவனை பார்த்தா குர்கா மாதிரி தெரியலையே சார். இவன் ஒருத்தன். பேர் என்ன? राम सिंह भीम सिंह का पट्टा राम सिंह. हाँ 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? अरे गुरगा से सवार उठा है. பயப்படாதீங்க. ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படித்தான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். நீங்க ரெண்டு பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார், நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க இவன்? நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். 24 மணி நேரம் இங்கே இருப்பேன், சூரனை பிடிப்பேன். हमको एक घर चाहिए. வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா? ஆனா தங்க இடம் கேக்குறான். பூதேவி யோ, என்ன தங்கறதுக்கு இடம்? இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டான். இல்ல இல்ல, இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். பத்தா குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போறப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே, அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துருவோம், அதுல கொடுத்துருவோம். டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே शुक्रिया मैम साहब. ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, உன் பேர் என்னப்பா? भीम सिंह का पट्टा राम सिंह. இந்த ராம் சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை டிக்கெட்டு. டேய் மாதவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பு இல்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையாடுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான், எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத. பகான் பகான் இல்லடா, பெஹன். பெஹன் பெஹன் பெஹன். நீ பேசுறது பயங்கர சொதுப்பல்ல. எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். டேய், இந்த இந்தியில் தாண்டா காலனியே கலக்கணும். இது போதும்டா மச்சான். சப்ஜா சம்ஜாகம் அண்ணா, சீக்கிரம் போங்க. அது மணிக்கு தான் போயிருப்பாங்க, பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும். இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்டர், பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. மந்திரிச்சு விட்டுருமா? டக்கு டக்கு முதல்ல காலனியில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். சீச்சு, நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. பின்ன நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? டேய் சிவராமா, ராம் சிங். ராம் சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடியிருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கான். சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. ஏய் மாதவா, என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ? எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போடா. டேய் டேய் மாதவா, டேய் டேய் கொஞ்சம் நில்லு டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன். தயவு செய்து என்ன விட்டுரு. டேய், இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. டேய் அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுன.
வீக் பாயிண்டா? குழந்தைடா. அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும், குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே. மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டேன். அருமையான ஐடியாடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஒத்தமாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுறேன். अच्छा मैं चलता हूँ। छोटा साहब अब क्या करती है? मम्मी कहाँ है? என்ன ராம்சிங் அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்பதான் போனே? आप साइकिल में वंदिंग। இப்படி எல்லாம் வேலை சொல்றதுனால உனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்லையே? आप क्या करती है? நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போல்தா ராம்சிங் உன் தாய்மொழி ஹிந்தி தானே? हाँ जी। அப்படியே பேசும்போது இப்படி தடுமாறுற? हमको कुछ विंक है। विकल। हाँ बेटा आपका बेटी बहुत अच्छा है। 15 साल पहले 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான். சோட்டா பாய். பாக்க இந்த குழந்தை மாதிரியே இருப்பான். ஆனா பையன் இப்ப குழந்தையை பார்த்தோம் எனக்கு தம்பி ஞாபகம் வந்துருச்சு. ஜி மே தினம் வந்து இந்த குழந்தையை பார்க்க அனுமதி கிடைக்குமா மேம் சாப்? ராம்சிங் குழந்தைங்கன்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஜி இத பாரு நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஸ்கூலுக்கு வரலாம், என் குழந்தையோட விளையாடலாம். ஓகே? अच्छा जी। जी आपको पति दुबई में है ना? ஆமா போய் 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு லெட்டர் எழுதும் போது இந்த கூர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் லெட்டர். கண்டிப்பா. जी शुक्रिया। ஏய் இரு காபி சாப்பிட்டு போ. बेटी போடா. போடாவா?